வணக்கம் அட்வொகாட் நேயர்களே, மற்றும் ஒரு அட்வொகதை நிகழ்ச்சியோட சந்திக்கின்றோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்போட உங்களை சந்திக்கின்றோம். இந்த தலைப்பு தான் என்னென்னு சொன்னால், எங்கள் அனைவருக்கும் ஒரு அழகிய வீட்டொன்றை கட்டிக்கொள்வதற்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஆனால் கடந்த முறை ஏற்பட்ட கோவிட்-19 ஏற்பட்ட விலை உயர்ச்சியால் இன்றைக்கு ஒரு வீடொன்றை கட்டிக்கொள்ள முடியாத, அதாவது வீடொன்றை திருத்திக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அதுக்கு காரணமாக இருக்குது என்னென்னு சொன்னால், அந்த கோவிட்-19 அந்த தொற்று நோயோடு ஏற்பட்ட விலைவாசி உயர்வு, அதற்கங்கால் இலங்கை நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு பொருளாதார வீழ்ச்சி. இந்த சூழ்நிலையில் இன்று ஒரு வீடொன்றை கட்டுவதற்கு நாங்கள் பொருட்களை வாங்கச் சென்றால் அதற்கான விலைவாசிகள் ஒரு மிகுந்த உயரத்தில் இருக்கின்றன. அதனால் அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அரசாங்கம் மீண்டும் ஒரு முறை அந்த கட்டிடப் பொருட்களுக்கான விலைகளை உயர்த்துவதற்கு தயாராகி வருகின்றது. இந்த சூழ்நிலையில் இதற்கான காரணம் என்ன, இதற்குரிய பின்னணி என்ன, ஏன் மீண்டும் ஒரு முறை வரிகளை உயர்த்துவதற்கு அரசாங்கம் முயற்சி எடுக்கின்றது என்பது தொடர்பாக சில விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக டைல் அண்ட் சானிட்டரி வேர் இம்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் இருக்கக்கூடிய உபத்தலைவர் ஒருவரை, ஃபாயிம் ஜருக் என்ற உபத்தலைவரை நாங்கள் எங்களுடைய கலைக்கத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஃபாயிம் ஜருக், பேசுகிறது சார். ஃபாயிம் ஜருக் அவர்களே, இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், இப்போ அரசாங்கம் கட்டிடப் பொருட்களுக்கான விலையை மீண்டும் ஒரு முறை உயர்த்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக அறிய கிடைக்கின்றது. உண்மையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த விலைவாசி ஏற்கனவே உயர்ந்த நிலையில் அரசாங்கம் எந்த அடிப்படையில் மீண்டும் உயர்த்துவதற்கு அது தயாராகி வருகின்றது? அதுக்கு எந்தமான ஒரு நியாயத்தை அவர்கள் சொல்கிறார்கள்? அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் விளக்கப்படுத்த முடியுமா? என்னென்றால், இப்போக்கு நாங்கள் அந்த சைனாலேருந்தும் இந்தியாவிலேருந்து தான் டைல் இறக்குமதி செய்கிறோம். சரி. அதுக்கு ஏற்கனவே அரசாங்கம் 133 விகிதாசார விதியில் டேக்ஸ் ஏற்கனவே அமுலில் இருக்குது. சரி. அப்போ சாதாரணமாக ஒரு 500 ரூபா மாதிரியாவது டைல் உண்டு நாங்கள் இறக்குமதி எல்லாம் முடிய போகல ஒரு 1000 ரூபாய்க்கு மாதிரி விற்கிற அளவுக்கு வந்திருக்கு. மோர் தென் 133% டேக்ஸ் கட்டி தான் இப்போது செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உள்ளூர் உற்பத்தியாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மறுபடியும் அவங்க டேக்ஸை உயர்த்தத்துக்கு ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்போ ஏற்கனவே அதான் நீங்கள் கூறிப்பட்டது போல் 130% என்பது இரட்டை. இப்போ இது 2 தடவைக்கும் மேற்பட்ட ஒரு வரி இருக்கிற நிலையில் மீண்டும் உயர்த்துவதாக எந்த அளவுக்கு அவங்க உயர்த்துறதுக்கு எதிர்பார்க்குறாங்க? இன்னொரு 10-15% உயர்த்தத்தான் அவங்களோட எதிர்பார்ப்பு எங்களுக்கு செய்திகள் கிடைக்கிறது. இப்போ ஏற்கனவே பொதுமக்கள், அதாவது நடுத்தர மக்களை சேர்ந்தவர்கள் இந்த பொருட்களை வாங்கி ஒரு வீடு ஒன்றை கட்டுவதற்கு ஏற்கனவே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் நீங்கள் பார்த்தால் பாதி கட்டப்பட்ட நிலையில் பல வீடுகளை நீங்கள் இந்த கொழும்பு நகரில் மற்றும் புறநகர்களிலும் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் ஏதாவது ஒரு கலந்துரையாடலை ஒரு அரசாங்கத்தோட செய்து கொண்டிருக்கவில்லையா? இதுக்கு உண்மையிலே மீண்டும் ஒரு முறை கூட்டுவது என்பது நியாயமானது அல்லது அதற்குரிய பதிலை நீங்கள் எதிர்பார்க்கவில்லையா? நாங்கள் கடந்த காலத்தில் இப்போ 2 வீக்கு முந்தி மாதிரி அரசாங்கத்தின் அமைச்சர்களில் பேர்த்து 2 பேரை சந்தித்தேன். ஆனால் அவங்கள்ட இது இங்கே இண்டஸ்ட்ரி, லோக்கல் இண்டஸ்ட்ரியை இது பண்ணணும்னு தான் அவங்களோட இது இருக்குது. டெவலப் பண்ணணும், உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கணும்னு சொல்லி. ஆனால் உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கிறதுக்கு தான் ஏற்கனவே 133% டேக்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ அதுலேயும் அவங்களுக்கு முன்னுக்கு வரையில போனால் அப்போ ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு 50% கூட ப்ராஃபிட்டில் தான் ஓட்டுறாங்க. இல்லை, இப்போ அரசாங்கம் சொல்கிறத பார்த்தா அது ஒரு நியாயமான கோரிக்கை தான் இருக்குது. ஏன்னா இப்போ நாடு இருக்கிற நிலைமையில் உள்ளூர் உற்பத்திகளை நாங்கள் கட்டாயமாக ஊக்குவிக்கணும். அப்படி செய்தால்தான் இந்த உள்ளுக்கு இருக்கிற எங்களுடைய கையிருப்பு, டாலர் கையிருப்பு வெளியில் போகாமல் எங்களுக்கு பாதுகாத்து கொள்ள முடியும். ஆனால் ஏன் இது டேக்ஸ் கூட்டக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? அதாவது உள்ளூர் உற்பத்தியாளர்கள் நாங்கள் பாதுகாக்க வேண்டாமா என்று கூறுகிறீங்க? இல்லை, உள்ளூர் உற்பத்தியாளர்களும் நிச்சயமாக பாதுகாக்க வேண்டும். ஆனால் எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 500 கண்டெய்னர் மாதிரி தான் நாங்கள் டைல் இம்போர்ட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு $3.5 மில்லியன் மாதிரி தான் எங்களுக்கு போகுது. அப்போ வருஷத்துக்கே ஒரு $30 மில்லியன் மாதிரி தான் போகுது. ஆனால் அதே உற்பத்தியை இப்போ எங்களோட சந்தையும் சேர்த்து அந்த உள்ளூரில் உற்பத்தி பண்ண போனால் அவங்களுக்கு அதையும் பார்க்க கூட போகிறது வாய்ப்பு இருக்குது.
எப்படி அதை கொஞ்சம் ஏன்னா விளக்கம் இங்கே மூலப்பொருள் கேஸ் எல்லாமே நாங்கள் இறக்குமதி தான் செய்ய வேணும். அப்போ டைல் ஒன்று உற்பத்தி செய்துன்னு சொன்னால் இங்கே 80% மூலப்பொருள் இருக்குது. ஆனால் அதுக்கு போகிற காஸ்ட் வந்து 20% தான். ஆனால் 20% அங்கேருந்து இருக்க மூலப்பொருளுக்கு தான் 80% சல்லி போகுது. அப்போ அது எந்த அளவு டாலர்ஸ் அந்த அளவு அதை சொல்ல முடியுமா? எந்த அளவுக்கு மாதிரி போகும்ண்டு ஏதாவது கணிப்பீடு ஒன்று இருக்கா? கால்குலேட்டர்னு சொன்னால் ஒரு ஸ்கொயர் மீட்டர் வந்து இங்கே செய்யறதுக்குன்னு சொன்னால் இங்கே செய்தோன்னா அவங்களுக்கு ஒரு $4-5 போகும். சரி, அதே வந்து நாங்கள் இறக்குமதி செய்தோன்னா எங்களோட ஆபருக்கே வரத்துக்கு $2.5 தான் போகுது. ரைட். அப்போ இதுக்கு அதாவது நீங்கள் சொல்கிறீங்க வந்து உள்ளூரில் தயாரிக்கிறத விட இம்போர்ட் பண்ண அதுதான் வந்து நாட்டுக்கு ஒரு அனுகூலமாக இருக்குது. ஆனால் இப்போ ஏற்கனவே இங்கே இண்டஸ்ட்ரி இருக்கிற சுற்றியும் அவங்களும் பாதுகாக்கப்பட வேணும், நாங்களும் பாதுகாக்கப்பட வேணும், நுகையோரும் பாதுகாக்கப்பட வேணும், கஸ்டமரும். ஏன்னா இப்போ இவங்களுக்கு லாபம் கூட கொடுக்கறதுக்காக வேண்டி நாங்கள் கஸ்டமரை இன்னும் பார்த்த போடையில தானே. சரி, அரசாங்கம் வந்து உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காகத்தான் இந்த டேக்ஸ் எல்லாம் அறவீடு செய்கிறாங்க. ஆனால் வந்து உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காக, அதாவது இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நாங்கள் டேக்ஸ் எடுக்கும் பொழுது இப்போ நாங்கள் ஒரு பூலேருந்து எப்படி தேன் எடுக்கிறோம், நாங்கள் தேன் எடுக்கக்குள்ள பூக்கு வலிக்காது. அப்போ மக்களை பொறுத்தவரையில் மக்கள் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுதில் வந்து இப்போ சாதாரணமாக 100க்கு 25% 30% டேக்ஸ்ன்னு சொன்னால் அது ஒரு நியாயமானது. ஆனால் 100க்கு 33%, 100க்கு 300% அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் உள்ளூர் உற்பத்தியில் இருந்தாலும் ஒரு 40%, ஒரு 35-50%க்குள்ள அவங்களுக்கு ஒரு டிஃபென்ஸ் ஒன்று கொடுத்தா பரவாயில்ல. ஆனால் 130%ன்றது கடைசியில் நாங்கள் இம்போர்ட்டர்ஸ் அல்ல அதை கட்ட போகிறது, கன்சியூமர் தான் கட்ட போகிறாங்க. எங்கள்கிட்ட காஸ்ட்டுக்கு எஃபெக்ட் ஆகாது. நீங்கள் அந்த ப்ராடக்டில் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதோட அந்த அதை நாங்கள் அட்வைஸ் பண்ணினா கடைசியில் நுகர்வோர் தான் அதுக்கு கட் ஆகும். அப்போ இன்றைக்கு வீடு ஒன்று வந்து பிஃபோர் கோவிட் வந்து 4,000-4,500 தான் போச்சு ஒரு சதுர அடியை கட்டுறதுக்கு. இன்றைக்கு இது 16,000-லேருந்து 20,000 வரைக்காட்டியும் போகுது. அப்போ வீடு கட்டுறன்றது இன்றைய பாமர மக்களுக்கு ஒரு கனவாக தான் இருக்குது. அப்போ உண்மையிலே வந்து உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு இப்போ எத்தனை பேர் போல இருக்கிறாங்க உள்ளூர் உற்பத்தி? 2 இல்லாட்டி 3 ஃபேக்ட்ரிஸ் தான் இருக்குது. ஆனால் அவர்களுக்கு அந்த விலையை குறைத்து அதை மக்களுக்கு ஏற்றவாறு அந்த விலைகள் கொடுக்க முடியாதா? ஏன் அப்படி அந்த விலை அந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது? இல்லை, அவங்களுக்கு வந்து ஃபுயில் காஸ்ட் வந்து கொஞ்சம் கூட இருக்குது. மற்ற வந்து 2020லேருந்து 2023 வரை காட்டியும் அந்த இறக்குமதியை சஸ்பென்ஸ் பண்ணி வச்சிருந்தது. அந்த பீரியடில் வந்து ஒரு 550 ரூபாய்க்கு இந்த டைல் இவங்க 2,400 வரைக்கான விற்றாங்க. இப்போ அந்த பெரிய லாபம் வந்து ஈட்டாங்க. இப்போ இந்த லாபம் இந்த உடம்புக்கு பலவே இருக்குது. அப்போ அதே லாபத்தில் போத்தான் பார்க்குறாங்க. அப்போ இப்போ கோவிட் காலங்களில் அவங்க அதாவது வந்து அவங்களுடைய உற்பத்தி காஸ்ட்டுக்கு அதிகமாக விற்றாங்க. எந்த பெர்சன்டேஜ் அளவில் விற்றுருக்குறாங்க? 550 ரூபா 600 டைல 2,100-200 வரைக்கான விற்றாங்கன்னா 300-400% கூட விற்று இருக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க அந்த 300-4%ல் விற்க ஏன் அது தொடர்பாக யாரும் பேசவில்லை? அந்த டைமில் ஒரு மொனப்பொலி தானே இருந்துச்சு. மற்ற இருந்த அரசாங்கமும் அவங்களுக்கு சார்பாக இருந்துச்சு. உங்களுக்கு தெரிந்தானே இருந்த அரசாங்கத்தை பற்றி. அப்போ இது வந்து மக்கள் அரசாங்கம்னா மக்களுக்கு தான் தீர்ப்பு கொடுக்கும். அதாவது நீங்கள் சொல்கிறீர்கள் வந்து அந்த குறிப்பிட்ட கம்பெனிகள் வந்து அந்த அரசுக்கு சார்பாக இருந்தனால அந்த அவங்களுக்கு ஒரு சார்பானதாக தான் அரசாங்கம் செயல்பாட்டு. ஆனால் எப்படி தானே அந்த டிஎஸ்ஸை போட்டதுக்கு போகிறவு 3 கம்பெனி தான் இருக்குது. அப்போ சந்தையில் அந்த இம்போர்ட் வர சுற்றி அதுக்கு டிமாண்ட் ஒன்று உண்டானது. அவங்க அதுலேருந்து 600 ரூபாயிலேருந்து 2,100-200 வரை காட்டியும் விற்றாங்க. விற்று மட்டுமல்ல, நீங்கள் டைல் ஒன்று வாங்கணும்னா அந்த பீரியடில் சல்லி கட்டி 5 மாதம் 6 மாதம் அவங்களோட லிஸ்ட்டில் கூட இருக்கணும். ஃபார்வர்ட் சல்லி கட்டி 6-7 மாதம் இருக்கணும். அப்போ இந்த கஸ்டமர் சாமானை வாங்கினவங்களுக்கு அந்த பீரியட் நல்லா தெரியும். அவங்க இதுக்கு சாட்சியாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் கூட இருக்கும் எல்லாம் 2,100-2,200. அப்போ இறக்குமதி வராத சுற்றின் தான் அந்த இது நடந்துச்சு. அந்த அப்போ டைல் அண்ட் சானிட்டரியா இறக்குமதி சங்கமாக நீங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த தடை இருந்த காலத்தில் எப்படி சர்வை பண்ணீங்க? என்ன மாதிரியான முயற்சிகளை செய்திருந்தீங்க? அதென்ன பெரிய ஒரு கதை. 3-4 வருஷமாக எங்களோட கையில் இந்த காசை போட்டு தான் வேலையாளர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து கொண்டு இருந்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அது டெம்பரரி சஸ்பென்ஷன் போட்டாங்க 3 மாதத்துக்கு சொல்லி. அதுக்கப்புறம் 6 மந்த் இருந்தாங்க. அப்போ 6 மாதம் மறுக்காண்டி வச்சுக்கொண்டிருந்தோம். அதுக்கப்புறம் 1 இயர் ஆக்கினாங்க. அப்படி 3 வருஷமாக இதை இழுத்தாங்க. அப்பயும் ஒரு
நாங்கள் 2022 கவர்மெண்ட்டால் இதை எடுத்து போட்டாங்க டெம்பரரி சஸ்பென்ஷன் வெள்ளனை எடுத்து போட்டாங்க. அந்த நேரம் மறுதினம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோலால் பிடிச்சி மறுதினம் அதே சஸ்பென்ஷன் மறுதினம் அமல்படுத்தினாங்க. அப்போ வித்தின் 24 ஹவர்ஸில் எடுத்து போட்டதே அப்போ அது விளங்குதானே இந்த அளவுக்கு இந்த டைல் லொபி இருக்குதுன்னு சொல்லி. அது சரி. அப்படி என்றால் இப்போ சொல்லுவோம், இப்போ ரைட் ஓகே, இறக்குமதி உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கணும், அது சாதாரணமாக நடைபெற வேண்டும் நீங்கள் சொல்கிறீங்க. அதே நேரத்தில் வந்து மக்களும் கஷ்டப்படாமல் போகணும், அரசாங்கத்துக்கு உரிய வரிகள் வரணும். ஆனால் அதனால் ஒரு பேலன்ஸ் கொண்டு இருக்கணும். இப்போ அதே நேரத்தில் இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு டைல் இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்குது. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கண்டெய்னர்லாம் கொண்டாந்து அது ஸ்லோவாக போகுது, கண்டெய்னர்லாம் வந்து இருக்குது. இப்போ அதில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதா? உங்களோட சாமான்கள்லாம் சரியாக டைமுக்கு கிடைக்குதா? சாமானம் இப்போ துறைமுகத்துக்கு வந்ததுக்கு பிறகு முந்தியன்னா நாங்கள் 2 நாள் உள்ள கிளியர் பண்ணி எடுத்துடுவோம். இப்போ துறைமுகத்தில் 7-8 நாள் போகுது. போகல ஒரு கண்டெய்னருக்கு ஒரு 50,000த்துக்கு கூட கூடுதலாக நாங்கள் பணம் செலுத்தாக இருக்குது. டெமரேஜ் சார்ஜஸ், ஹெல்டப் சார்ஜஸ் அண்டு லோரிக்கெல்லாம் இதெல்லாம் வந்து நாங்கள் தான் இப்போ பேரப் பண்ணிருக்கு. ஏன்னா அதை வந்து எங்களுக்கு எண்ட் ப்ராடக்டில் எங்களோட ப்ராடக்ட் இது பண்ணுறோம்னா மறுதான கஸ்டமருக்கு விலை உயர்ந்தால் அந்த இப்போ உள்ள பொருளாதாரத்தில் படிக்கு அந்த கஸ்டமர்களுக்கு இதை வாங்கலாம் போகும். அதை சொல்லி நாங்கள் தான் அதை இப்போ பேர் பண்ணி கொண்டு இருக்கோம். இம்போர்ட்டர்ஸ் தான் அதை பேர் பண்ணி கொண்டு இருக்கோம். இப்போ அரசாங்கம் ஏதாவது தலையீடுகள் செய்திருக்கு, அதுக்கான சலுகைகள் தலையீடு செய்த மாதிரி விளங்கினத்துக்கு அந்த ரிசல்ட் வருவதில்லை. ஆனால் உங்களுடைய பேமெண்ட் நீங்கள் தான் செய்து கொண்டு நாங்கள் தான் செய்தோம். இப்போ 2 கிழமையாக 2-3 மீட்டிங் பிரசிடென்ட்டோட நடந்து விளங்கினத்துக்கு என் ரிசல்ட் வருவதில்லை. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அடிப்படை காரணம் கவர்மெண்ட் தான் இது அறியணும் என்னன்னு சொல்லி. உங்களுக்கு கொண்டு தெரியாது, அதான் உள்ளுக்கே ஸ்டக்காக அது உள்ளுக்கு இன்டர்னல் என்ன சரி கான்ஃப்ளிக்ட் இருக்குமா இருக்குது. சரி, இப்போ இம்போர்ட் இப்போ இந்த 2 கம்பெனிகளும் போகுது, உங்களுக்கு இம்போர்ட் இந்த ப்ரைஸ் உயர்வும் இருக்குது, அதனால் உங்களுக்கு வியாபாரம் குறைந்து இருக்கிறது. சரி, இப்போ நாங்கள் சொல்லுமே எந்த அளவுக்கு டைலுக்கு ஒரு பெரிய அது ஒரு அத்தியாவசிய பொருள் எந்த அளவுக்கு நீட் வந்து ஸ்ரீலங்கா முழுக்க இருக்குது? இப்போ கோவிட் பீரியட்ல எல்லாம் 2000-2100 போன டைல் வந்து இப்போ எங்களுக்கு இறக்குமதிக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு பிறகு இப்போ 950 வரைக்கும் வந்திருக்கு. அப்போ நான் 100% ப்ரீ கோவிடை பார்க்க விலை குறையுது இது வந்திருக்கு. அப்போ டைல் வந்து இன்றைக்கு வந்து லக்ஸரி ப்ராடக்ட் ஒன்று அல்ல. சின்ன வீடு கட்டுவாங்களா இருந்தாலும் அது ஒரு கனவு, நிலத்துக்கு ஒரு டைலை பிடிக்கிற சுகாதாரத்துக்கும் உகந்தது. அப்போ இது ஒரு சானிட்டரி ப்ராடக்ட். அப்போ இதுக்கு 130% வரியை செலுத்தி அதுக்கும் அப்பால் இன்னும் வரிய கட்டணத்தை கூட்டணுமெண்டா அது எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லி எங்களுக்கு விளக்குது இல்லை. ஆனால் இதுக்கான முயற்சிகளை நீங்கள் என்னென்ன மாதிரி எடுத்துருக்கிறீங்க? என்னென்ன எதிர்பார்க்குறீங்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்து? எது செய்தால் நல்லா இந்த இண்டஸ்ட்ரி ஓடும்? நாங்கள் என்ன செய்யலாம், அரசாங்கத்துக்கு இந்த 136% படுவதை இன்னொரு 10-15% வரியை குறைக்க சொல்லி. இப்போ ஒரு கல்குலேஷன் ஒன்று போட்டால் எந்த அளவுக்கு வரி உயர்வாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இப்போ ஒரு சதுர மீட்டருக்கு 20% ஒன்று படுது வேல்யூக்கு, அதுக்கு பிறகு சதுர மீட்டர் இன்னொரு 10% வருது பெல்லண்டு சொல்லி. அப்போ அதுக்கப்புறம் செஸ் ஒன்று படுது சதுர மீட்டருக்கு 520 ரூபா. முந்தி 30% இருந்தது, அதுக்கப்புறம் 520 ரூபா ஒரு சதுர மீட்டருக்கு படுது. அதுக்கு பிறகு SSCL 2.5 படுது. இதெல்லாம் பட்டு வரப்போக்கால 133% வருது. அப்போ இது இந்த 520 ரூபா இருக்கிறத ஒரு 400 ரூபா சரியாக்கினாங்கன்னு சொன்னால் இந்த செஸ் அடிக்கிறத ஒரு இன்னொரு 40-50 ரூபா கூட டைல் ஒன்றுக்கு விலை குறையும். இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ டைல் அண்ட் சானிட்டரி வேர்ன்னு சொன்னால் மக்களுடைய சுகாதாரத்துக்கு ஒரு முக்கியமான தேவையாக இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து நாங்கள் ஒரு டாய்லெட் பாத்ரூமுக்கு தேவையான அதிமுக்கியமான ஒரு விஷயம் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தி ஒரு 15,000க்கு இருந்தது வந்து இப்போ எந்த அளவுக்கு ப்ரைஸ் கூடியிருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. பட் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு முக்கியமான பொருளை அவங்க கட்டாயம் வாங்கியே ஆகணும். அப்போ அந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணுறதுக்குரிய விஷயமாக இப்போ அது ஒரு லக்ஸரி ஐட்டமாக போயிருக்கு. இப்போ கேள்வி என்னென்னு சொன்னால், இப்போ டைல் இம்போர்ட் பண்ணுற நேரத்தில் அரசாங்கத்துக்கு முடியாது இருக்க கேட்டகரைஸ் பண்ணி இது ஒரு முக்கியமான பொருள், இதுக்கு இந்த மாதிரி ஒரு அளவை நாங்கள் நிர்ணயிச்சு இந்த ப்ரைஸுக்கு கொடுக்கலாம். அதே நேரத்தில் உள்ளூர் உற்பத்தியாளர்களை பாதிக்கிற மாதிரி அவங்களுக்கும் அதாவது லக்ஸரி ஐட்டம் பிரித்து ஒரு டேக்ஸ் ஒன்று அடிக்கல தான். இப்போ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரையில் இது 18,000 ரூபா 16,000 ரூபா உள்ள விலைக்கு தான் இருந்தது.
சாதாரணமாக பொதுமக்களுக்கும் எடுக்கக்கூடிய விலையில் தான் இருந்தது. அதுக்கு பிறகு கிலோக்கு வெயிட்டுக்கு ஒரு 100 ரூபீஸ் டேக்ஸ் வந்து போட்டாங்க. அதில் தான் இது வந்து 300 அந்த 30, 38, 40,000 ரூபா வரைக்கும் போயிட்டுது. மற்ற வந்து எங்களோட டாலரும் இருந்துச்சு 180 ரூபாக்கு, இப்போ டாலரும் 300 ரூபா. அப்போ அந்த தாக்கம் எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு 40, 45, 50 இது ஒரு லக்ஸரி ப்ராடக்ட் மாதிரி மாறிட்டுது. ஆனால் இது லக்ஸரி ப்ராடக்ட் அல்ல, இது நெசசிட்டி, மனுஷருடைய சுகாதார பொருள். ஆனால் சுகாதாரத்துக்கு தேவையான பொருளாக இருந்தாலும் மனுஷருக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது இந்த விலைகளுக்கு. அப்போ அதை 100 ரூபீஸ் ஈக்கியத்தை ஒரு 50 ரூபீஸ் சரி கிலோக்கு கொண்டாந்தாங்கன்னா ஒரு 20, 22,500, 30, 25,000 ரூபாவுக்கு இது வரும். வந்தால் நுகருக்கு எடுக்கிறதுக்கு இது லேசியாக இருக்குது அவங்களோட பொருளாதாரம் உகந்த மாதிரி. இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 5,90,000 பேர் வீடுக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை ஒன்று காணப்படுது, கணிப்பீடுகள் சொல்லுது. அதே நேரத்தில் ஒரு சில பேர் வந்து பாதியில் வீடை கட்டிட்டு அதுக்கு மேலே கட்டி கொள்ள முடியாமல் தடுமாறி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நிலையில் அரசாங்கம் எந்த மாதிரியான சலுகைகளை வழங்கினா ஒரு நன்மையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் இந்த கட்டிட பொருள் எல்லாத்துக்கும் வரியெல்லாம் கொஞ்சம் குறைக்க வேணும். இந்த டைலுக்கு மட்டுமல்ல, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், சிமெண்டி, இரும்பு, இதுக்கெல்லாம் குறைச்சா தான் மக்களுக்கு வீடு ஒன்று கட்டக்கூடிய அளவுக்கு வரும். உண்மையிலே வந்து அரசாங்கம் வந்து மக்கள் நலனை நோக்கியதை தானே செயற்படணும். அப்படின்னு சொன்னால் ஒரு 2 உற்பத்தியாளர்களுக்காக ஒரு விலையை வச்சிருக்கிறது. டைலில் வந்து 2 உற்பத்தியோ 3 உற்பத்தியாளருக்காக வேண்டியதான் இது இவ்வளோ 133% வச்சிருக்கு. அதெண்டா பெரும் அசாதாரணம். ஏன்னா இருந்த கவர்மெண்ட் மாதிரியால் இந்த கவர்மெண்ட் வந்து மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்ஸ் கொடுத்த கவர்மெண்ட் உண்டு. அப்போ இந்த மனுஷரை பற்றி இது யோசனை பண்ணி இதை பணியை கொண்டு தான் நல்ல தான் எங்களோட இப்போ இந்த கேள்வி இதாக இருக்குது. இந்த டைலண்ட் சங்கத்தில் மொத்தமாக எத்தனை கம்பெனி ரெஜிஸ்டர்? ஒரு 300 கம்பெனிஸ் மாதிரி டைலண்ட் சென்டரை அழைப்பிக்கிறாங்க. அதில் ஒரு 85 கம்பெனி வந்து எங்களோட அசோசியேஷனில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. அந்த கம்பெனிகள் பொறுத்தவரை எத்தனை குடும்பங்கள் அதில் தங்கி இருக்குன்ற ஒரு சாதாரண ஒரு கணக்கு சொல்ல முடியும்? சாதாரணமாக ஒரு 1,00,000 கூட இதில் ஜீவிக்கிறாங்க. என்னன்னு சொன்னால் எல்லாம் மிச்சம் இம்போர்ட்டர்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஆயிலம் வைட். அப்போ உள்ளூர் உற்பத்தியாளர்கள் வந்து கேஷுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ இறக்குமதியாளர்கள் வந்து 2 மாதம் 3 மாதம் வந்து தவணைக்கு கொடுப்பாங்க. தவணைக்கு கொடுத்தா உள்ளூரில் எல்லாம் இந்த நாட்டு பக்கம் புறம் பக்கம் எல்லாம் கடையில் உண்டாவி அதில் அளக்கான வேலை வாய்ப்பு உண்டாவி இருக்குது. அப்போ அதுக்கு வேலை செய்தவங்க அவங்களோட லேபர்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு 1-1.5 லட்சம் பேர் இதில் ஜீவிக்கிறாங்க. அப்போ நீங்கள் இது தொடர்பாக வந்து இத்தனை பேர் குடும்பங்கள் இருக்குது, இந்த குடும்பங்கள் இந்த மூலமாக வர வருமானத்தை நம்பியிருக்காங்க சொல்லி ஏதாவது ஒரு கலந்துரையாடலை அரசாங்கத்தோட மேற்கொண்டு ஏதாவது புஷ் ஒன்று கொடுத்துருக்கீங்க? நாங்கள் பட்ஜெட் ப்ரொபோசல் கூட இந்த டைப் கொடுத்துருக்கோம். என்னது அந்த பட்ஜெட் ப்ரொபோசலில் தான் இந்த விலைவாசியை குறைக்க சொல்லி இந்த 520 ரூபா நினைக்கிறேன் 400 ரூபா ஆக்க சொல்லி அது மற்ற நாங்கள் எவ்வளோ எங்கள்கிட்ட வேலை செய்தாங்க இதெல்லாம் பற்றி நாங்கள் பட்ஜெட் ப்ரொபோசல்னு கொடுத்துருக்கிறோம். இப்போ கடந்த காலங்களோட ஒப்பீடு செய்யக்க இப்போ நாங்கள் சொல்லுமே 2019 முதல்லையும் இப்போ இருக்கிற சூழ்நிலையுமே எந்த மாதிரியான வித்தியாசங்களை நீங்கள் காண்றீங்க? அதாவது சேல்ஸ் உங்களுக்கு கூடயா இருந்ததா? இப்போ சேல்ஸ் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குது? இப்போ அந்த டைமில் சர்வை பண்ண அந்த டைம்லையும் இந்த உற்பத்தியாளர்கள் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் இருந்தார்களா? இருந்தாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அவங்களோட கம்பீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் அந்த நேரமும் சின்ன காம்படிஷன் இருந்தது. ஆனால் அவங்களும் இருந்தாங்க, நாங்களும் இருந்தோம். அப்போ அந்த டைமில் வந்து நாங்கள் சும்மா சொல்லுவோமே ஸ்ரீலங்காவுக்கு தேவையான ஒரு 1000 கண்டெய்னர் ரெண்டுவோமே. அப்போ அவங்க ஒரு 50% கேட்ட பண்ணாங்க, நாங்கள் ஒரு 50% கேட்ட பண்ணோம். அப்போ இந்த டெம்பரரி சஸ்பென்ஷனை போட்டதுக்கு அப்புறம் அவங்க 100% கேட்ட பண்ண தொடங்கினது என்ன நடந்துச்சுன்னா விலையை கூட்டிக்கோனா மொனோபொலி ஆகிட்டு. இது டியோபோலி. அதாவது அந்த டைம்லையும் இதே டேக்ஸ் தான் இருந்தது. ஆனால் இந்த கோவிடுக்கு பிறகு தான் இது விலை மாற்றம் இதாகிட்டு. ஏன்னா அவங்களோட தெரியுமா சின்ன கம்பெனிகள்கிட்ட வந்து இதில் ஷாமாக்கள் இருக்கிற சுட்டியும் அவங்களுக்கு 2020 2023 வர காட்டி அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கலாம். அந்த பேலன்ஸ் ஷீட் அவங்கள காட்டி கொடுக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் அவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ அந்த ப்ராஃபிட்டையும் ஜென்ரேட் பண்ணி கொண்டும் மேல் மீத டேக்ஸ் கேட்குறேன்னா அவங்க பொதுமக்களை நெசிக்கு சம்பாதிக்க பார்க்குறாங்கன்னு தான் எங்களுக்கு விளங்குது. சரி, அப்படி என்றால் இது தொடர்பாக உங்களுக்கு ஒரு வழக்கு தாக்கலை செய்து அது லீகலாக ஏதாவது ஆக்ஷன் எடுக்க முடியாதா? அது இல்லை, அதுக்கு நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். அதுக்கு நான் கன்சல்டேஷனில் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். இந்த முறை பார்ப்போம் என்ன எப்படின்னு சொல்லி. இப்போ இது ஒரு மக்களாட்சி. ஆனால் நாங்கள் பார்க்குறோம், இது மக்கள் ஆட்சி தானே. அப்போ நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இது விளங்க வந்து அவங்களே இதை வரியலை குறைச்சி மக்களுக்கு ஒரு இது கொடுப்பாங்கன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். என்னென்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி சொல்கிறது வந்து
இலங்கை அரசாங்கத்துக்கும் வந்து ஜிபிடியில் ஒரு பங்களிப்பை செய்யுது. நான் நினைக்கிறேன் ஒரு 11 to 12%. பங்களிப்பு செய்யும். ஆனால் இப்போ இந்த விலை உயர்வு என்று இருக்கும் பொழுது அந்த சேல்ஸ் குறையும் போது அந்த பங்களிப்பு குறைவது தானே. ஆமாங்க, நிச்சயமாக பங்களிப்பு குறையும். இப்போ உள்ளூர் உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்யும் பொழுது அவர்களுடைய உற்பத்தியை ஊக்குவிக்க நீங்கள் சொல்கிற மாதிரி செய்தாலும் டேக்ஸை உயர்த்தினாலும் இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா வந்து அவங்க ஃபியூல் காஸ்ட் எல்லாம் செய்யக்குள்ள திரும்பவும் டாலர்ஸ் வந்து வெளியில் போகுது. ஆனால் அப்படி பார்க்கும்பொழுது அவர்களுடைய இண்டஸ்ட்ரியில் அவங்க சர்வை பண்ணுறதுக்கான ஒரு வழியை தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிறீங்க அவங்க பெரும் மார்ஜினில் ஒரு ப்ராஃபிட்டமாக எடுக்கிறீங்க. இப்போ கோவிட் டைமில் எடுத்தது ஓகே. அப்போ இப்போ எப்படி சூழ்நிலை காணப்படுது? இப்பயும் அதே பெரிய மார்ஜின்லேயே எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. இல்லை, இப்போ வந்து அவங்களுக்கு இப்போயும் நான் நினைக்கிறேன் ஒரு சாதாரண மார்ஜின் ஒன்று கிடைக்கிது. ஆனால் அவங்க அதைத்தான் பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கொண்டு செயல்படுறாங்கன்னு விளங்குது. அந்த கோவிட் பீரியடில் கிடைச்ச லாபத்தை பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கொண்டு தான் அவங்க இதை நாங்கள் எப்படி அறிஞ்சு கொள்வது? அப்படி என்றால் இப்போ சொல்லுங்களேன், இப்போ நாங்கள் சாதாரணமாக ஒரு பொருள் ஒன்றை விற்கும் பொழுது அவரேஜாக ஒரு 20 to 25% மார்ஜினோடு தான் நாங்கள் வைக்கிறது. அதுதான் சாதாரணமாக இருக்கிறது. அப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்க 100% வைத்து கொண்டு செய்கிறாங்களா அல்லது நான் நினைக்கிற வாக்குக்கு இப்போக்கு அவங்களுக்கு ஒரு டைல் ஒன்று ஒரு 650-700 முடியுதாக இருக்குது. ஆனால் இப்போ அவங்க விற்கிற விலை 1000 ரூபா, 1100 ரூபா, 950 ரூபா பல விலைக்கும் விற்கிறாங்க. இப்போக்கும் நான் நினைக்க ஒரு 25% 30% சாதாரண மார்ஜின் கிடைக்குது அவங்களுக்கு. இப்போ இலங்கை பொறுத்த வரையில் உள்ளூர் உற்பத்தி என்பது சாத்தியமில்லைன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. சாத்தியமில்லைன்னு சொன்னால் அதை விட காஸ்ட் இல்லை. உள்ளூர் உற்பத்தி சாத்தியம், ஆனால் இது வந்து அந்த ஃபுல் காஸ்ட் கூட போகிற உற்பத்திகள் தான் இதில். அதனால தான் அவங்களோட காஸ்ட் கூட காஸ்ட் கூட இருக்கு. ஏன்னா எங்கள் ஊரில் ஃபுல் இல்லை தானே, கேஸ் இல்லை. இந்தியாவில் சைனாவில் கேஸ் எல்லாம் இருக்குது, அவங்க உள்ளூரில் இருக்குது. நமக்கு இதை இம்போர்ட் தான் பண்ண வேணும். அப்படி என்றால் இப்போ உள்ளூரில் உற்பத்தி செய்யும்போது ஏதாவது என்வாயர்மெண்ட் பொல்யூஷன் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா? அது இல்லாட்டி அது செரமிக் டைல் இண்டஸ்ட்ரின்றது பெரிய என்வாயர்மெண்ட் இஷ்யூ உள்ள ஒரு அது எப்படி இண்டஸ்ட்ரி தான். ஏனென்றால் குஜராத்துக்கு போனீங்கள் என்றால் குஜராத்தில் மோர்பி என்ற இடம்தான் டைல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் எல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 700-800 பிளான்ட் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்க என்றால் விளனைக்கு வெளியே இறங்கினீங்கன்னா உங்களுக்கு மூச்செடுக்க முடியாது, வானம் விளங்காது, எல்லாம் புகை மண்டல் எல்லாம் இதாக மாசுபடுத்தான் இருக்குது. இப்போ சைனாலே முந்தி ஃபொஷானில் அப்படி தான் இருந்தது. இப்போ ஃபொஷான்லேருந்து ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் உள்ளூருக்கு அனுப்பிட்டாங்க. ஃபொஷான் சிட்டி இதாக போகல, ஃபொஷான்லேருந்து அந்த கவர்மெண்ட்டால் தடை போட்டு எல்லாம் இன்டீரியரில் கொண்டு போக சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் வந்து டூரிஸ்ட்டை மையப்படுத்தி இதாகக்கூடிய எங்களோட எக்கானமியில் பெரும் பங்கோடு டூரிஸ்ட்டை மையப்படுத்தி தான் நடக்குது. அப்போ இது இன்னும் இது இண்டஸ்ட்ரி இங்கே கூடினதுன்றா இந்த டூரிஸ்ட் எக்கானமிக்கும் இது பாதிக்கும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த கழுத்தரை ஏரியா, இந்த டவுன் சவுத், இதெல்லாம் வந்து டூரிஸ்ட் மையப்படுத்தி உள்ள. இப்போ அப்படி மாசுபடுத்தப்பட்ட பிரதேசங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்களா? ஏதாவது அப்படி சூழல் மாசடைந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஸ்ரீலங்கா இந்த டைல் ப்ரொடக்ஷன் நடக்கிற இடங்கள். இப்போ இந்த இண்டெக்ஸ் சொல்யூஷனுக்கு இது பேப்பரில் காட்டுறாங்க தானே. கலம்புல இருந்தாலும் களுத்துறை டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் இந்த சூழல் சின்ன மாசுபாடு டிஃப்ரெண்ட் விளங்குது. ஏன்னா அது அரசாங்கம் தான் அதை கணிக்கிட்டோணும், ஒரு டெஸ்டிங் கொண்டு வச்சு பார்க்கணும் என்னன்னு சொல்லி. ஆனால் இப்போ நாங்கள் செல்லுறது இருக்கிற ஃபேக்ட்ரியை நாங்கள் இது பண்ணுறது இல்லை, அது நடக்கத்தான் வேணும், அதிலே மக்கள் வாழ்கிறாங்க. ஆனால் இந்த 100% கேட்ட பண்ண போகணும், இன்னும் ஃபேக்ட்ரி கூட்டணும், இன்னும் கெப்பாசிட்டியை கூட்டணும். அப்போ சுவராக என்வயர்மெண்ட்டை பாதிக்கும் இது. ஃபாயிம் அவர்களே, இப்போ இலங்கை அரசாங்கம் வந்து ஆன்டி டம்பிங் டேக்ஸ் ஒன்று சொல்கிறாங்க. அதாவது வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து இலங்கையில் இம்போர்ட் கொண்டாந்து அதை சூழலை மாசுபடுத்துகிறோம், அதாவது தேவையில்லாத பொருட்கள் இலங்கையில் இறக்குமதி செய்து அதனாலேயும் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த கையிருப்பு, டாலர் கையிருப்பு சும்மா வீணடிக்கப்படுகின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இது தொடர்பாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உண்மையிலேயே நீங்கள் ஏதாவது குவாலிட்டி இல்லாத டைல்ஸை கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? அதன் மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு பிளாக் மார்க்கெட் மாதிரி அப்படி ஏதாவது இருக்கிறதா? டைல் வந்து சிலோனுக்கு இறக்குமதி பண்ணுறேன்டா எஸ்எல்எஸ் சாத்தியம் கட்டாயமாக எடுக்க வேணும். இப்போ நாங்கள் டைல் ஒரு கன்சைன்மெண்ட் ஒன்று போட்டுக்கு வந்துட்டு சொன்னால் எஸ்எல்எஸ்ஐயில் நாங்கள் ஸ்ரீலங்கா ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு அறிவிச்சு அதில் ஃபார்ம் ஒன்றிக்கு ஃபில் பண்ணி எங்களோட என்டையர் இதையும் ஷிப்மெண்ட்டையும் அதில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பிறகு அவங்க துறைமுகத்திற்கே வந்து கண்டெய்னரை திறந்து சாம்பிள் ட்ரா பண்ணுவாங்க. சாம்பிள் ட்ரா பண்ணி அந்த சாம்பிளை கொண்டு போய் அவங்களோட லேபில் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் ஓகே பாஸ் ஆனால் தான் எங்களுக்கு விற்கிறதுக்கு அனுமதி தருவாங்க. அது வர காட்டி எங்களுக்கு விற்கிறதுக்கு அனுமதி இல்லை.
அதில் ஃபெயில் ஆகிச்சுன்னு சொன்னால் நாங்கள் ரீஎக்ஸ்போர்ட் பண்ணோன்னு எங்களுடைய செலவில் அதோட இன்னொரு கெசட் ஒன்று வந்துச்சு இப்போ ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முந்தி. அந்த கெசட் படிக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்த கண்ட்ரியில் இருந்து டெஸ்ட் ரிப்போர்ட் ஒன்று எடுக்கணும். அது ISO 13025 லெப் பொண்டால் சர்டிஃபைட் லெப் பொண்டால் அங்கே அந்த எக்ஸ்போர்ட்டர் வந்து சாம்பிளை ட்ரா பண்ணி லெப்பால் வந்து ட்ரா பண்ணி சர்டிஃபிகேட் ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க, டெஸ்டிங் ரிப்போர்ட். அந்த டெஸ்டிங் ரிப்போர்ட்டோட வந்தால் தான் நீங்கள் அனுமதிக்கிறாங்க. அது ரெண்டையும் டெலி பண்ணுறாங்க. அந்த டெஸ்டிங் ரிப்போர்ட் வரத்துக்கு சுணங்கினதோ இல்லாட்டி குணவர இல்லையோ 100க்கு இந்த CIF வேல்யூவில் இருந்து 100% பேங்க் கேரண்டி ஒன்று வச்சு தான் நாங்கள் எடுக்கணும். எடுத்து இவங்களையும் டெஸ்டிங் பண்ணி இவங்களோட டெஸ்டிங் ஃபெயில் ஆனால் அந்த பேங்க் கேரண்டியும் கேன்சல் ஆகிடும். அடுத்தது கொண்டு நாங்கள் திரும்ப ஏற்றுமதி செய்ய வேணும், அதை நம்ம செலவில். அதை சுற்றி நாங்கள் முழுமையாக நிராகரிக்கிறோம், டம்பிங் பண்ணுறன்றது. குவாலிட்டி ப்ராடக்ட் தான் வருது. SLSல வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் உண்டு. அப்போ அவங்க பாஸ் பண்ணுறேன்னா கிரேட் 1 தான் நல்லா பிக்கலாம். கிரேட் 1 இல்லாட்டி அது ரிஜெக்ட் ஆகும். ரிஜெக்ட் ஆனால் ரீஎக்ஸ்போர்ட் தான் பண்ண வேணும். ஆனால் ஏற்கனவே ஒரு கடந்த காலங்களில் கிரேட் 2 குவாலிட்டியான மார்க்கெட்டில் இருந்ததல்ல? இல்லை, இப்போ இந்த SLSக்கு வந்து டைல வந்து SLS கம்பல்சரி பண்ணி நான் நினைக்கின்ற 10 வருஷத்துக்கு கூட ஆகுது போல். அப்போ அதுக்கு முந்தி சில நேரம் வந்து இருக்கு. இப்போ வந்து SLS த்ரூ தான், அந்த சேனல் த்ரூ தான் வேலை கேள்வி. அதாவது வந்து இப்போ இலங்கையை பொறுத்த வரையில் நடுத்தர மக்கள் இருக்கிறாங்க, கீழ்மட்டத்தில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு லக்ஸரி, அதாவது இப்போ சொல்லுங்கள் ஹோட்டல், ட்ரேட், இண்டஸ்ட்ரி, சுற்றுலாத்துறை அப்படி இருக்குது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் ரைட், ஓகே, எங்களுக்கு ப்ராஃபிட் வேணும், எல்லாம் வேணும். அப்போ ஒரு 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 கன்செப்ட் ஒன்று உருவாக்க முடியாதா? அதாவது லக்ஸரி என்று, அதாவது சுற்றுலாத்துறைக்குண்டு வேறு ஒரு டேக்ஸ் உண்டு, அதே நேரம் நடுத்தர மக்களுக்குண்டு ஒரு ஒரு டைல்ஸுக்கு ஒரு அமௌண்ட் உண்டு, அதாவது விலை குறைச்ச அளவில் எடுத்துக்கொண்டு, அதே மாதிரி ஒரு கீழ்மட்ட மக்களுக்கு ஒரு அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்க. கேட்டகரைஸ் பண்ண எப்படி தானே நான் சும்மா டூரிஸ்ட்டுக்கு கொண்டு ஒரு லக்ஸரி 5 ஸ்டார் விழாண்டுக்கு அடிக்கிறனால 5 ஸ்டார் ஹோட்டலுக்குன்னா அது வந்து ப்ரைஸில் வரும் தானே. இப்போ பெரிய டைல் தானே இப்போ பிடிப்பாங்க, 2x2 பிடிக்க மாட்டாங்க. அது பிடிப்பாங்க 4x8, 8x16, அந்த பெரிய டைல் தான் பிடிப்பாங்க. பிடிக்க போல அதில் வந்து வேல்யூலே அந்த டேக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். இப்போ இந்த ஃபார்முலா வேறு இருந்ததுக்கு வேல்யூக்கு தானே அடிப்பாங்க. அப்போ அதுக்கு நான் நினைக்கிறல்ல அப்படி வேறு கேட்டகரைஸ் பண்ணணும் மனுஷன். அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லையா? அதாவது நடுத்தர மக்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அப்படி டைல்ஸ் அப்படி ஒரு நீங்கள் இந்த கிரேட் 1, 2 என்ற பேசப்படியாக சில நேரங்கள் இப்போ நீங்கள் தேயிலை பார்த்தீங்கன்னு சொன்னால் தேயிலை வந்து நல்ல குவாலிட்டியானதெல்லாம் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதே நேரம் இப்போ எங்களோட மக்கள் வந்து ஒரு கிரேட் 2 மாதிரியான தேயிலையில தான் குடிக்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு கன்செப்ஷனுக்காக கிரேட் 2 கொண்டாறையிலவே SLS படி சட்டத்து படி கிரேட் 1 மட்டும் தான் கொண்டாறையில். ஆனால் எல்லா விலைகளும் அப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எடுக்கிற விலையை பொறுத்து தான் இருக்கு. அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் சொல்கிற பற்றி பார்த்தா அதையே லக்ஸரி ஐட்டத்துக்கும் எடுக்கலாம், நடுத்தர மக்களும் எடுக்கலாம். ஆனால் டிஃப்ரெண்ட் சாய்ஸ் இருக்கு தானே, டிசைன் வேறு இருக்கு, டிஃப்ரெண்ட் சாய்ஸ் இருக்கு. இங்கே வந்து 2 கம்பெனியில் அவங்க 5 இல்லாட்டி 10 டிசைன் அடிச்சணும், இல்லாட்டி 50 டிசைன் அடிச்சோன்றோமே. இப்போ இம்போர்ட் வரலாட்டி நாங்கள் நிர்பயிக்கிறோம் மக்களுக்கு இதை எங்கள்கிட்ட தான் நீங்கள் வாங்கணும், அவங்களுக்கு சாய்ஸ் ஒன்று இல்லை. அப்போ இது வந்து டைலண்டு வந்து ஒரு டிசைன் கன்செப்டோட போகிறது. உங்களோட வீட்டில் பிடிச்சி கேட்டால நான் விருப்பப்பட மாட்டேன், என் அடுத்து இல்லைன்னா நான் விருப்பப்பட்டாலும் பெண்கள் விருப்பப்பட மாட்டாங்க. அதுக்கு ஒரு யூனிக்னஸ் ஒன்று இருக்கு. அதாவது இப்போ லக்ஸரி ஹோட்டல்ஸ் என்று சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு டிசைன் கன்செப்ட் ஒன்று இருக்கு. நீங்கள் சும்மா சொல்லுறாமே, இப்போ வந்து $100 விற்கிற ரூம் இருக்கு, $500 விற்கிற ரூம் இருக்கு. $100 விற்கிற ரூமுக்கு போடுற டைல $500 விற்கிற ரூமுக்கு போட்டால் $500 கட்டி ஃபாரினர்ஸ் வந்து இருப்பாங்களா? அப்போ அவங்களுக்கு வேறு சாய்ஸ் வேணும். எங்கிட்ட இங்கே லோக்கல் ப்ராடக்ட் 2 ப்ராடக்டை விற்று சரி வரல. அவங்களே டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ், டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ், டிஃப்ரெண்ட் சைஸஸ். பொதுவாக ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது. ஆமாம், அது என்னென்னு சொன்னால், நாங்கள் ஏனைய நாடுகளோட ஒப்பிடும் பொழுது வந்து இலங்கை சுற்றுலாத்துறையில் இருக்கக்கூடிய கெஸ்ட் ரூம் எல்லாம் விலை கூடண்டு. அதாவது வந்து அதுக்கு என்ன பின்னணியை நாங்கள் தேடி பார்க்கணும்னு சொன்னால், அதுக்கு பின்னணி நான் நினைக்கிறேன் வந்து ரூம் பர் ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை பாருங்கள். முந்தி சும்மா சாதாரண வீட்டுக்கு 4500 பேர்த்திக்கு, இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்று அடிக்கான ஒரு 10-15,000 பேர்த்திருக்கும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஆனால் இப்போ இந்த விலைவாசியல் இதோட பார்த்தா இன்றைக்கு 60-70,000 ஸ்கொயர் ஃபீட் ஒன்று அடிக்கவும் மேலாது. அப்போ அவங்களோட கேபிட்டலோட வச்சு தானே அவங்க ரூம் ரேட்டை சமைக்க வேணும். இதனால வந்து உண்மையிலேயே சுற்றுலாத்துறை பாதிக்கப்படக்கூடிய ஒரு சான்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ கெஸ்ட் ரூம் வந்து அவங்களோட அதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள மூலப்பொருள் எல்லாத்தையும் விலைவாசியில் குறைக்க வேணும். குறைச்சா அவங்களுக்கு
இந்த ரூம் போகிற கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இது வந்து காஸ்ட் வந்து குறையும். குறைஞ்சா அவங்களுக்கு ரூம் சார்ஜஸை குறைச்சி கொடுக்கலாம். இதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தானே. இப்போ ஒரு வீடு ஒன்று கட்டுறா சாதாரண ஒரு நடுத்தர ஒரு மக்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும்? இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் 4500. இப்போ போகிறோன்னா ஒரு 16,000 ரூபாலேருந்து நடுத்தர செமிலக்ஸர் ஒரு 15,000 ரூபா மட்டும் போகும். 15,000லேருந்து 20,000. ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் கட்டினனுங்களே, ஒரு 2 ரூமோட 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 15,000 ரூபான்னு வச்சு பார்த்தா எவ்வளோ ஆகிடும்? 180 லட்சம் ஆகிடும். ஒரு நடுத்தர வீட்டுக்கு கணக்கான ஒரு ஏரியாவில் கட்டுறேன்னு சொன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமே. அவருக்கு ஒரு லேண்ட் இருக்கான, நான் சொல்றேன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு 15,000 ரூபான்னு வச்சு பார்த்தாலும் 1200க்கு 180 லட்சம் வேணும். 180 லட்சம்ன்றது கட்ட வேண்டியவங்களுக்கு ஏலும். ஆனால் இன்றைக்கு ஸ்லோன்ன்றது இலங்கையில் ஒரு 40-50% அந்த பொருளாதார மட்டத்துலேயும் கீழே தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்க இந்த இதை வீடை எப்படி கட்டுவாங்க? அது பெரிய கேள்விக்குறியாயிருக்கு. 180 லட்சம் சொல்கிறது பெரிய அமௌண்ட். அப்போ நான் சும்மா ஒரு நியூ கப்பல் எடுத்து எப்படி செட்டில் ஆகுவாங்க? அதுதான் மிச்சம் பேர் நாட்டை விட்டே போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கார் ஒன்று வேணும், ஒரு வீடு ஒன்று வேணும். இதெல்லாம் அத்தியாவசியம் தானே. சாப்பாடு, உடுப்பு, கார், வீடு, இந்த 4 அத்தியாவசியம் தானே. இது லக்ஸரி அல்லே. ஒரு சாதாரண மனிதன் ஒரு கனவு எதிர்பார்ப்பு. அப்போ இந்த எதிர்பார்ப்பு எப்படி ஒரு 1.5 லட்சம் எடுத்தாங்கண்டுங்களே. சாதாரண நல்ல ஒரு சேலரி 1.5 lakhs எடுத்தாங்கண்டுங்களே. 1 லட்சம் போகும் செலவுக்கு அவங்கட. அட்லீஸ்ட் 1 லட்சத்தில் காணாது. நீங்கள் சொல்கிற மாதிரி 180 லட்சத்துக்கு நாங்கள் ஒரு லோன் ஒன்று எடுத்து கட்டினாலும் ஒரு மந்த்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 80-60 சரி கட்டணும். என்ன 50,000 சேவ் பண்ணாங்கண்டுங்களே. 30 வருஷம் சேவ் பண்ணணுமே இந்த 180 லட்சத்தை. அவன் 30 வருஷம் போகல இது 50,000 கட்டலாம். நான் சும்மா ஒரு மாதத்துக்கு 50,000 சேவ் பண்ணினாலும் 30 வருஷம் சேவ் பண்ணணும் இந்த 180 லட்சத்தை எடுக்கிறதுக்கு. அப்போ சாதாரண சேலரி எடுக்க ஒத்தரால இது கனவாக தானே இருக்குது வீடுன்றது. இது இந்த பொருளாதார வீழ்ச்சியினால் ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். எதிர்காலத்தில் ஒரு பொருளாதார அந்த பாதிப்பும் இருக்குது. எதிர்காலத்தில் இந்த ப்ரைஸ் குறையறதுக்காக ஒரு சான்ஸ் ஒன்று இருக்கிறதா? டாலர் குறையுமெண்டா 180 ரூபாய்க்கு போகுமா? அதுவும் ஒரு கனவு. அப்போ எங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட் பண்ணியமானது தான் வரியில் தான் இது பண்ணலாம். நான் டாலர் வந்து இப்போ நான் நினைக்க மாட்டேனே 300-280க்கு வந்துடுவோமே. அதுக்கு பணியாக வந்தால் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு பாதிக்கும், டீ, ரப்பர் எல்லாத்துக்கும் பாதிக்கும். அந்த டாலர் ரேட்டும் ஒரு பேலன்ஸாக போகும். அவங்க இதில் பேலன்ஸாக தானே போகணும். இப்போ பார்க்கணும் மனுஷன் பொருளாதாரத்தை தான் கூட்டம். 1.5 லட்சம் சம்பளம் எடுக்க எப்படி 3 லட்சத்துக்கு போகணும்? 3 லட்சம் சம்பளம் எடுக்க நாங்கள் இப்படி 6 லட்சத்துக்கு கொண்டு போகணும். அப்போ இந்த இக்கானமி ரொட்டேட் ஆகணும். ஒரு குறிப்பாட்ட கையில் சல்லி இல்லாமல் பொதுமக்கள் எல்லா கையிலும் இது ரொட்டேட் ஆகும். நாங்கள் சும்மா டைல்டு விலையை குறைச்சி கன்ஸ்ட்ரக்ஷன் விலையை குறைச்சா 10% கன்ஸ்ட்ரக்ஷன் ஜிடிபியில் இருக்குது தானே. அப்போ இந்த பாஸுக்கு போகும், பிளம்பருக்கு சல்லி போகும், மேசனுக்கு சல்லி போகும். அப்போ அவங்களாம் சல்லியை வச்சு வீட்டில் வைக்க மாட்டாங்களே. அவங்க வந்து தின்னுவாங்க, அவங்களுக்கு தேவையானதை வாங்குவாங்க. இதுல எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு இன்டிரெக்டாக டேக்ஸ் வந்து கொண்டே தான் இருக்கு. அப்போ தான் இந்த பொருளாதாரம் சுத்து. பொருளாதாரம் இப்போ மந்த கதியில் போகுது. ஆகவே இந்த விலைகளை கொஞ்சம் குறைக்க முடியுமா தான் இந்த பொருளாதாரம் அந்த சைக்கிள் வரும். நன்றி. மிக முக்கியமான விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதாக ஃபாயிம் அவர்களை எங்களுடைய அழைப்பேற்று எங்களுடைய கலையகத்துக்காக வந்ததுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கட்டாயமாக மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். எங்களுடைய அப்டேட்ஸ் ஏதாவது இந்த டெக்ஸ்டில் ஏதாவது குறைச்சா நாங்கள் மீண்டும் உங்களை அழைப்பித்து தொடர்பாக பேசுவோம். நன்றி எங்களுடைய கலையகத்துக்கு வந்ததுக்கு. நன்றி. அட்வொகேட் நேயர்களை எங்களோட இணைந்து கொண்டதுக்காக மற்றொரு இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் மில்ராய். வணக்கம்.